நாளை உங்கள் யாவரையும் தர்மையான 2024 ஆண்டினுடைய மகிழ்ச்சியின் துதியின் ஆண்டினுடைய வாழ்த்துகளோடு கூட ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள். தேவன் நமக்கு உண்டு பண்ணின நாள். இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த டெய்லி அணி மூலியமாய் உங்களுக்கு அதை நான் தெரிவிக்கிறேன். டெய்லி அணி நேயர்கள் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அடுத்த லெவலில், அடுத்த மேன்மையான காரியத்திலே நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவர் வானத்தில் தமது மேலறையை கட்டி பூமியில் தமது கீழறையை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தை கிரேக்க ஒரு வார்த்தை. இந்த கர்த்தர் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? யெகோவா, ஜெகோவா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ யெகோவா என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு அறியப்படாதவர், தெரிவிக்காதவர் மோசேனுடைய காலத்திலே யாத்திராகமம் 6வது அதிகாரத்திலே 2-3 வசனத்திலே பார்க்கிறோம், என் நாமம் யெகோவா என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். முன்னாடி இருந்த பக்தர்களுக்கு கூட அதை அறிவிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வேலை செய்ய முடியாதபடிக்கு தடுமாறின அல்லது அதை செய்ய முன்வராத அந்த மனுஷனிடத்தில், மோசனிடத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஏன் வேலை செய்ய என்று சொல்லி. இன்றைக்கு கூட உங்களோடு கூட வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக யாவையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்களுக்காக யாவையும் கர்த்தர் அஸ்திபாரப்படுத்த போகிறார். உங்களுக்காக யாவையும் விசாலமான காரியத்திலே கர்த்தர் நடத்த போகிறார். விழுந்து போன உங்களுடைய கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுத்து நடப்பிக்க போகிறார். பாழான ஸ்தலங்களை கர்த்தர் நீங்கள் எடுத்து நடப்பித்து அதை கட்டி அதில் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய கனிகளை புசித்து நீங்கள் மேலும் மேலும் வளரப் போகிறீர்கள். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த நாமத்தினால தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாக என் அன்பு தேவ பிள்ளையே, எதெல்லாம் கட்டி எழுப்ப முடியாமல் இருந்ததோ கடந்த வருஷத்தில் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே கட்டி எழுப்ப போகிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆண்டவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆண்டவரை கட்டி எழுப்புவீராக. ஒவ்வொருடைய கிரியைகளையும் ஆண்டவரே, அவருடைய கையின் பிரியாசங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியா செபிக்கிறேன். உங்களுடைய அல்லமல்ல கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிற விடுதலையோடு கூட நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நன்மை பெற்ற, ஆசீர்வாதத்தை பெற்ற, விடுதலை பெற்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஆண்டவரை நான் செபிக்கிறேன். இதற்காக ஆண்டவரே செபிக்கிற, இந்த ஊழியத்துக்காக செபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, ஊழியம் செய்கிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. அவருடைய ஊழியங்களை கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.